பிரைஸ் தி லார்ட். ஜாய்ஃபுல் விசிஐ ஆன்லைன் சர்வீஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்பொழுது கூட நம்ம சிஸ்டர் வனிஷா அவர்கள் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்பார்கள். சங்கீதம் 92வது அதிகாரம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையிலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். ஆமென். ஆமென். இப்பொழுது கூட நம்ம கண்களை மூடி ஆண்டவரை துதிப்போம். அப்பா, நீர் நல்லவரா இருக்கிறீரே ஏசப்பா. உம்முடைய நாமத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உண்மை நாங்கள் ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம் ஏசப்பா. அப்பா, பாவியான எங்களையும் ஏசப்பா உங்க பிள்ளையாக மாற்றி இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் நல்லவர் அப்பா, நீர் வல்லவர் அப்பா. உம்மை போல் வேறு தேவன் இல்லை ஏசப்பா. உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உண்மை நாங்கள் முழு மனதோட ஏசப்பா துதிக்க கூடி வந்திருக்கிறோம். எங்களை நீங்க ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுது கூட நம்ம ஒரு பாடலை பாடுவோம். உம்மை ஆராதிக்கின்றோம். Hallelujah.
சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இயேசப்பா, நீர் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், உண்மையுள்ளவர் ராஜா. ஆண்டவரே, உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. நீர் உயிரானவர் அப்பா, உயிருள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா, ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே அப்பா, எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு முடியாத காரியத்தை அப்பா முடிய செய்கிற தேவன், வாய்க்க பண்ணுகிற தேவன் ராஜா. ஆண்டவரே அப்பா, சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து ஆண்டவரே அப்பா கண்மலையின் மேல் அப்பா நிறுத்தி வைத்த தேவன், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் இயேசப்பா. உயிரானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் இயேசப்பா. நன்றி, நன்றி ஆண்டவரே. உயிரானவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். உயிரானவரே, உம்மை ஆர்ப்பரிக்கின்றோம். உயிரானவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். உயிரானவரே, உம்மை ஆர்ப்பரிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்னை ஆட்கொள்ளும் ஐயா. 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 முடியாத காரியத்தை முடிக்க செய்தீர். முன்னேறி செல்வதற்கு வழியும் நீரே. முடியாத காரியத்தை முடிக்க செய்தீர். முன்னேறி செல்வதற்கு வழியும் நீரே. உம் பாதம் ஒன்றே போதும், என் வழிகள் நேர்த்தியாகும். உம் பாதம் ஒன்றே போதும், என் வழிகள் நேர்த்தியாகும். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்னை ஆட்கொள்ளும் ஐயா. 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 விழுந்து வீழ்ந்தென்னை தூக்கினவரே, வழுவாமல் காத்தென்னை நடத்தினீரே. விழுந்து வீழ்ந்தென்னை தூக்கினவரே, வழுவாமல் காத்தென்னை நடத்தினீரே. வழுவாமல் காத்தீரையா, விழுந்து பணிந்திடுவேன். வழுவாமல் காத்தீரையா, உம்மை விழுந்து பணிந்திடுவேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்னை ஆட்கொள்ளும் ஐயா. 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 உயிரானவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். உயிரானவரே, உம்மை ஆர்ப்பரிக்கின்றோம். உயிரானவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். உயிரானவரே, உம்மை ஆர்ப்பரிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்னை ஆட்கொள்ளும்
ஆமென். ஆண்டவரே இயேசப்பா, நீ நல்லவர், சர்வ வல்லமையுள்ள தேவன் ராஜா. ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை ஆட்கொள்ளுங்க. எங்களை முழுமையாய் உடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே அப்பா, வழுவாமல் காத்த தேவனே, ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆண்டவரே இயேசப்பா விழுந்து விழுந்து போனாலும், உம்மை விட்டு தூரம் போனாலும் ராஜா, ஆண்டவரே அப்பா, ஒரு நாளும் ஆண்டவரே எங்களை மறவாமல், ஆண்டவரே அப்பா, எங்களை வழுவாமல் காத்த தேவனே, உமக்கு நாங்க நன்றி என்று செலுத்துகிறோம் இயேசப்பா. ஆண்டவரே அப்பா, உம்மை மாத்திரம் நாங்கள் அப்பா ஆராதிக்கிறோம், உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே இயேசப்பா, இந்த ஆராதனை முழுவதுமாய் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்தமைக்காக, உம்முடைய பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி என்று செலுத்துகிறோம். மீதியான வேலை உம்முடைய பலத்த கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசப்பா. நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காணொளியை காண்கின்ற அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். லூக்கா 19வது அதிகாரம் 10வது வசனம். இயேசு இழந்தவைகளை தேடவும் ரட்சிக்கவும் வந்தார். ஹல்லேலூயா. தேவன் இழந்தவைகளை தேடவும் ரட்சிக்கவும் வந்தார். உன் வாழ்க்கையிலே நீ எதை இழந்திருந்தாலும் இயேசுவை மட்டும் இழந்து போகாதீர்கள். அவருடைய கிருபையை இழந்து போகாதீங்கள். ஏனென்று சொன்னால், நமக்கு இழந்ததை திரும்ப கொடுக்க வல்லவர் அந்த இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆகினாலே யோபு 22வது அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். நாம் மனம் திரும்ப வேண்டும். நாம் மனம் திரும்பினால் திரும்பவும் ஆண்டவர் நம்மை இழந்தவைகளை தேவன் மீண்டும் தந்து ஆசீர்வதிப்பார். நாம் வாசிக்கிறோம் வேதத்திலே 1 சாமுவேல் புஸ்தகத்திலே 30வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், தாவீதை குறித்து நாம் வாசிக்கிறோம். தாவீது சிக்லாக்கிலே இந்த அமலேக்கியர் வந்து அவனுடைய எல்லா விதமான மனைவி பிள்ளைகள் எல்லோரையுமே அவர்கள் சிறை கொண்டு போய் விடுகிறார்கள். தன் குடும்பத்தை இழந்த அவன் மிகவும் மனக்லேசம் அடைகிறான், சமாதானத்தை இழந்து போகிறான். அவன் கூட இருந்தவரும் கல்லறிய அவனை கொல்ல துடிக்கிறார்கள். அப்போது அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டு கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான், நான் என்னுடைய குடும்பத்தை நான் இழந்ததை திரும்ப நான் பெற்றுக்கொள்ள முடியுமா, நான் தொடர்ந்து போனால் பிடித்து கொள்ள முடியுமா என்றெல்லாம் கேட்கிறான். ஆண்டவர், நீ போ, நீ திரும்ப பெற்றுக்கொள்வ, திரும்ப நான் அவனுக்கு எல்லாமே உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி அனுப்புறாரு. அதே மாதிரி அவன் இழந்த அவன் மனைவி பிள்ளைகள் அனைத்தையுமே அவன் திரும்ப பெற்றுக்கொண்டு மேற்கொண்டு அமலேக்கரையும் கொள்ளையடித்து அது தாவீதின் கொள்ளையாக மாற்றிக்கொள்கிறான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்கள் சமாதானத்தை இழந்து மன கிளேசத்தோடு மன வருத்தத்தோடு எதிர்பாராத பிரச்சனைகளினாலே எதிர்பாராத காரியங்களினாலே உங்கள் சமாதானத்தை இழந்து இருப்பீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நீங்க இழந்த சமாதானத்தை திரும்ப கொடுக்கிறவராய் இருக்கிறார். ரூத் என்ற ஒரு சகோதரி இருந்தாங்க, உங்களுக்கு தெரியும். அந்த சகோதரியுடைய வாழ்க்கையில கணவனை இழந்து போனாங்க. அவங்க ஒரு மவாபிய ஸ்திரீ வேற. 10 பரம்பரைக்கு அது என்ன இருக்கும், 10 தலைமுறைக்கு சாபம் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அது. அப்படிப்பட்ட ரூத்தோட வாழ்க்கையில இஸ்ரவேல் தேவனுடைய சட்டையின் கீழ் அவள் அடைக்கலமா வந்தபோது ஆண்டவர் அவளுக்கு நிறைவான பலனை அதாவது புது வாழ்க்கையை தேவன் அமைத்து கொடுத்தார். ஒரு விதவிக்கு புது வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார், புது அனுபவங்களை கொடுத்தார், புது எதிர்காலத்தை கொடுத்தார். அவர் இழந்த அந்த ரூத் இழந்த வாழ்க்கையை திரும்ப தேவன் கட்டி கொடுத்தார். அதே மாதிரி நீ இழந்தது எதுவா இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீ மனம் திரும்பி வா, ஆண்டவர் நீ இழந்ததை திரும்ப தருவாரு. 2வது காரியம் வாசிக்கிறோம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு நிமித்தம் உங்களுடைய பொருளாதாரத்தை இழந்து போயிருக்கலாம். நீங்கள் சம்பாதிச்ச பணம் எல்லாம், நீங்கள் சேர்த்து வச்ச பணம் எல்லாம் நீங்க இழந்து போயிட்டீங்களா? பயப்படாதீங்க. யோவான் 2வது அதிகாரத்துல 25, 26 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாக வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்கள் விளைவை திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். உங்களுடைய விளைவை நான் திரும்ப தருவேன். உங்கள் பொருளாதாரம், நீங்க இழந்த பொருளாதாரம்,
ஐயா ஏதோ ஒரு விதத்துல உங்களோட பொருளாதாரம், ஐயா மருந்து மாத்திரை டாக்டர் செலவு அந்த செலவு இந்த செலவு ஏதோ ஒரு விதத்துல உங்களுடைய எல்லா பொருளாதாரமும் போய் கடன் பிரச்சனை கஷ்டத்துல இருக்கலாம். ஆனா திரும்ப தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் போது, திரும்ப உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசிக்கும் போது, திரும்ப உங்களுடைய பலன் வருவாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது, நிச்சயமா கடனெல்லாம் நீங்கி நீங்க சுகமாய் சமாதானத்துடன் செழிப்பாய் ஜீவிக்க முடியும். நீங்க இழந்ததை தேவன் திரும்ப கொடுப்பாரு. அது எது தின்னிருந்தாலும் சரி, பச்சை கிளி தின்னுனாலும் சரி, வெட்டுக்கிளி தின்னிருந்தாலும் சரி, பச்சை புழு தின்னிருந்தாலும் சரி, திரும்ப அந்த விளைவை தேவன் உனக்கு கொடுக்கும் போது, 1க்கு 100 திரும்ப கொடுக்கும் போது அது உனக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். ரொம்ப பஞ்சகாலம். ஆனா அந்த பஞ்சகாலத்துல பாருங்க, ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்தாராம். அவன் விதைத்த விதைகள்லாம் 1க்கு 100 பலன் அளித்தாராம். அதே மாதிரிதான் நீங்க இழந்த எல்லா வருமானத்தையும் பொருளாதாரத்தையும் தேவன் திரும்ப தருவார் என்றால் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். அதுவும் 10 மடங்கு 100 மடங்கு கொடுப்பாருன்னா எவ்வளோ ஆசீர்வாதம். கர்த்தர் உங்கள் களஞ்சியங்கள் எல்லாம் சகல வஸ்துகளும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி வழியை செய்கிறவராய் இருக்கிறார். தேவன் நமது ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமைகளாய் நிறைவாக்குகிறவராய் இருக்கிறார். ஆகினாலே நாம் அடுத்தது 3வது ஒரு காரியம் பார்க்கிறோம். நாம் இழந்த ஆவிக்குரிய பலனை திரும்ப தருவார். நாம் வாசிக்கிறோம் நியாயாதிபதி புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் சிம்சோனை குறித்து வாசிக்கிறோம். சிம்சோனை தேவன் ஒரு இஸ்ரவேலருக்கு இரட்சகனாக ஏற்படுத்தினார். ஆனா அவன் மாம்ச இச்சையில விழுந்து அவன் தெலிலாலின் மடியில விழுந்து கிடந்தான். அவனுடைய அபிஷேகம் வல்லமை எல்லாம் இது பெலிஸ்தர்களுக்கு பயங்கரமாக இருந்தது. அவனுக்கு எதிர்க்கக்கூடிய சக்தியே அங்க கிடையாது. ஆனா அவன் மாம்ச பிரகாரமாக அந்த தெலிலாலி அந்த விபச்சாரின் மடியில விழுந்து கிடக்கும் போது கர்த்தர் அவனை விட்டு விலகினான். ஆவியானவர் தேவ ஆவியானவர் விட்டு விலகினார். அப்போ அவனுடைய பலனும் அவனை விட்டு போயிடுச்சு. அதன் பிறகு பெலிஸ்தர் அவன் மேல வந்து அவன் கண்களை குருடாக்கி அவனை சிறையில போட்டார்கள். அதன் பிறகு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றான். ஆண்டவரே, ஒரு விஷயம் என்னை நினைத்தரலோ, நான் இழந்த பலனை திரும்ப தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்டு திரும்ப பலத்தை தருகிறார். அவன் உயிரோடு இருக்கும் போது கொன்றவர்களை பார்க்கலும் அவன் சாகும் போது கொன்றவர்கள் அதிகமாக இருந்ததுன்னு வேதத்துல வாசிக்கிறோம். அவன் ஜெபித்த ஒரே ஒரு காரியம், ஒரு விஷயம் என்னை நினைத்தரலும் ஆண்டவரை, திரும்ப எனக்கு பலனை கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு இழந்த உங்கள் பலனை, நீங்க இழந்த அபிஷேகத்தை, நீங்க இழந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலனை திரும்ப தரும்போது தேவன் நீங்க மிகுந்த பலனுடையவர்களா இருப்பீர்கள். அவனோ அழிந்து போனான், நாம் அப்படி அல்ல. நாம் தேவ பலத்தினாலே சாதிக்க முடியும், பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆகினாலே உங்க வாழ்க்கையில பாருங்க, எபேசியர் 4வது அதிகாரம் 30 வரைக்கும் 32 வாசிச்சிங்கன்னா, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கு ஒருவர் தயவாகவும் மன உருக்கமாக இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஆகினாலே நீங்கள் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதபடிக்கு சகல விதமான கசப்போ கோபம் மூர்க்கம் உங்களை விட்டு நீங்குவதாக. ஆண்டவர் உங்கள் மத்தியில ஆவியான உங்கள் மத்தியில நிலை கொண்டு இருக்கும்போது அவரை துக்கப்படுத்தக்கூடாது. அவருக்கு பிரியமா ஜீவிங்க. கர்த்தர் அந்த ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், நான் இழந்த பலனை திரும்ப தாங்க, இழந்த அபிஷேகத்தை திரும்ப தாங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்க இழந்த அபிஷேகத்தையும் பலனையும் தேவன் என்ன செய்வார்? உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பார். 4வது ஒரு காரியம் பார்க்கிறோம். உங்களுடைய பரிசுத்தத்தை நீங்கள் இழம்பி போனீர்களா? 2 சாமுவேல் புஸ்தகத்துல 11வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, தாவீது ராஜாக்கள் யுத்தத்துக்கு போக வேண்டிய காலம். ஆனால் தாவீதோ என்ன செய்யறான்? அரண்மனை உப்பரிக்குள்ள உலாவி வருகிறான். அப்போது இன்னொருத்தன் மனைவி, உரியாவின் மனைவியின் மீது, பத்சேபாள் மீது இச்சை கொண்டு அவளோடு கூட பயணித்து விடுகிறான். இது தேவனுக்கு முன்பாக மகா பெரிய தவறாய் பாவமாய் கருதப்படுகிறது. அப்போது தேவன் தம்முடைய தீர்க்கதரிசி அனுப்பி அவனோடு கூட பேசுகிறான். அப்போது அவன் என்ன செய்யறான்? மனஸ்தாபப்பட்டு தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி, தேவனே, நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணியீர். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். நான் பாவம் செய்தேன். என் பாவம் எப்போது என் முன்பாக இருக்கிறது. உங்களுடைய ரட்சணிய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்க செய்யும் என்று சொல்லி கேட்கிறான்.
பார்த்தீர்களா? அவன் இழந்த பரிசுத்தத்தை திரும்ப கேட்கிறான். ஆண்டவரே, திரும்ப எனக்கு ஆண்டவரே, எனக்கு ரட்சணிய சந்தோஷத்தை கொடுங்க ஆண்டவரே, உற்சாகமான ஆவியான தான். பாவம் இருக்கிற வரைக்கும் உன்னால உற்சாகமா இருக்க முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே பாவம் மன்னிக்கப்படும் என்றால், பாவம் மூடப்படும் என்றால் நீ பாக்கியவான். ஆண்டவர்கிட்ட தன் பாவங்களை அறிக்கையிட்டு கண்ணீர் விட்டு கதறுகிறான். நெருங்குண்ட இருதயத்தோடு நறுகுண்ட ஆவியோடு கூட கெஞ்சிக்கிறான். அப்போ ஆண்டவர் அவன் பாவங்களை மன்னித்து அவனுடைய பரிசுத்தத்தை திரும்ப தருக. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்கள் பரிசுத்தத்தை இழந்திருப்பீர்கள்னா உங்கள் பாவத்துக்காக, நீங்கள் செய்த தவறுக்காக, பிழைக்காக மனம் திரும்பி இயேசுவிடத்துல வாங்க. நீங்கள் இழந்த அந்த பரிசுத்தத்தை அவரால் கொடுக்க முடியும். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அதே போல இயேசுவின் வார்த்தை உங்களை சுத்தமாக்குகிறதா இருக்கிறது. பரிசுத்த ஆவியா உங்களை கழுவி உங்களை சுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். கரைத்திரை முற்றுமா நீங்கி நீங்கள் பரிசுத்தவான்களாக இருப்பீர்கள். ஐந்தாவது ஒரு காரியம், நீங்கள் இழந்த ஒரு வாய்ப்புகளை திரும்ப தருவார். நாம் வாசிக்கிறோம், யோனாவை தேவன் தாமே நினைவப்பட்ட தீர்க்க தரிசனம் வரைக்கும் அனுப்புகிறார். ஆனால் அவனோ தர்ஷத்துக்கு ஓடி போய்கிறான். பிறகு பார்க்கும்போது அவன் கடல் கொந்தளிக்கிறது, அவனை ஒரு மீன் விழுங்குகிறது. மீன் வயிற்றிலிருந்து தேவனை நோக்கி ஜெபிக்கிறான், துதிக்கிறான். அப்போ அந்த மீன் என்ன செய்யுது, கரையோரமாக அவனை கக்கி விட்டு போய் விடுகிறது. அப்புறம் ஆண்டவர் திரும்பி அவனை அதே நினைவுக்கு அனுப்புகிறாரு. நினைவில் அனுப்பி அப்போது இயேசுனுடைய தேவனுடைய அந்த நியாய தீர்ப்பை குறித்து அவன் பிரசங்கிக்கிறான். ஏன் இதை நான் சொல்லலாம், அவன் இழந்த ஒரு வாய்ப்பை தட்டி கழிச்சு விட்டு தர்ஷத்துக்கு ஓடினான். ஆனால் மீன் விழுங்கி விட்டது. ஆனாலும் கூட கர்த்தர் அவனை தப்பிக்க வைத்தது மாத்திரமில்ல, திரும்ப அதே நினைவுக்கு அனுப்புகிறார். அவன் இழந்த அந்த வாய்ப்பு, அந்த தருணத்தை திரும்ப கொடுக்கிறார். உன் வாழ்க்கையில கூட நீ இழந்த ஒரு ஆசீர்வாதத்தை, இழந்த ஒரு தருணத்தை, இழந்த ஒரு வாய்ப்பை மீண்டுமாய் தேவன் தருகிறவராய் இருக்கிறார். பேதுரு எப்போதும் போல என்ன செஞ்சான், இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு எப்போதும் போல அவன் என்ன செஞ்சான், மீன் பிடிக்க போயிட்டான். ஆனாலும் கூட கர்த்தர் பேதுருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தார். இவர்களின் இடத்துல அன்பா இருக்கிறாயா, மும்முறை கேட்டு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி அவனுக்கு மீண்டுமாய் தான் அழைத்த அந்த அழைப்புல, அந்த ஊழியத்துல ஒப்பு கொடுக்கிறார். இழந்த அந்த தருணம் வாய்ப்பை திரும்ப உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். ஆறாவது காரியம், நீ இழந்த ஆரோக்கியத்தையும் தேவன் தருவார். எசேக்கியா ராஜா தேவனுக்கு பிரியமா நடந்தான். ஆனா அவன் வாழ்க்கையில அவன் இழந்த அந்த ஆரோக்கியத்தை, அவன் மரணத்துக்கு சமீபமாய் போகிறான். தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, உன் வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்திக்கொள், நீ சாக போறேன்னு சொல்லி. அப்ப அவன் என்ன செய்யறான், தேவனிடத்துல மிகுந்த கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுகிறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், உன் ஆயுசு நாட்களை 15 வருஷம் கூட்டி கொடுக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அவனுக்கு ஆயுசு நாட்களுக்கு கூட்டி கொடுக்கிறார். இழந்த ஆரோக்கியத்தை தேவன் அவனுக்கு திரும்ப தந்தார். நாகமான் என்று ஒரு மனுஷன் தான், படைத்தளபதி. அதே மாதிரி தான் தீர்க்கதரிசனத்துல தன்னுடைய குஷ்டரோகம் நீங்கும்படியாக கேட்கிறான். ஆண்டவர் தாமே அவன் இழந்த ஆரோக்கியத்தை திரும்ப தருகிறார். தான் யோர்தான் நதியில 7 முறை அவன் ஸ்நானம் பண்ணும்போது அவனுக்கு திரும்ப அவன் பிள்ளையின் சரீரத்தை போல் மாறுகிறது. இழந்தது இது மாதிரி ஏராளமான 38 வருஷம் ஒரு வியாதிஸ்தான், அவன் இழந்த ஆரோக்கியத்தை திரும்ப இயேசு தந்தார். சொஸ்தமாய் விரும்புகிறாய் என்று கேட்டு 12 வருஷமா இருந்த ஆடோலஸ்தை இழந்த ஆரோக்கியத்தை திரும்ப பெற்றுக்கொண்டார். இது மாதிரி தேவனிடத்தில் வந்தவர்கள் அத்தனை பேரை இழந்த ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். நீங்க இழந்த ஆரோக்கியத்தை திரும்ப தந்து உங்களை பலவானாய் கர்த்தர் மாற்ற முடியும். கடைசியில ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். எசேக்கியேல் 37வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். இந்த ஒரு எலும்பு பள்ளத்தாக்க பார்க்குறாங்க. இந்த எலும்புகள் எல்லாம் அந்த அலசி உலர்ந்து போயிருக்கிறது. அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, 37 எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். 14வது வசனம் சொல்லுகிறது, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரிழவீர்கள் சொல்லி. அதே மாதிரிதான் உலர்ந்த எலும்புகள் திரும்ப உயிர் பெற்று எழும்புவான். நிச்சயமா ஆண்டவரால கூடும், நம்மளால முடியாது, ஆனா தேவ ஆவியினால எல்லாம் கூடும். உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உடைந்து சுக்கு நூறா போயிருந்தா கூட திரும்ப அது உயிர் பெற்று ஒரு பெரிய சேனையாய் மாற்ற முடியும் நம் ஆண்டவரால. நீங்க நம்பிக்கை அற்று போயிருந்தாலும்
நீங்கள் நம்பிக்கையே உங்களுக்கு இல்லாத போயிருந்தாலும் நம்பிக்கை இல்லையேன்னா தேவனால எல்லாத்தையும் செய்ய முடியும். கர்த்தர் மேலே நீங்கள் பாரத்தை வைத்திடுங்க. கர்த்தர் இயேசுவையே உறுதியாக நம்புங்க. உண்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனது உண்மையை நம்பியிருக்கிறபடினால பூர்ண சுமான் காத்துக்கொண்டு கர்த்தரை நம்புங்கள். கர்த்தராக யெகோவா நித்திய கண்மலாக இருக்கும். உலர்ந்த எலும்புகளை உயிரடையும் பொழுது, மரித்த சரீரம் உயிரடையும் போது உங்கள் வாழ்க்கையில முடிந்து போன காரியங்களும் அது உயிர் பெற செய்ய முடியும். ஆகினாலே ஆண்டவர் நீங்கள் இழந்த ஆத்மாக்களையும் திரும்ப தர முடியும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறது என்னன்னு சொன்னா, நீங்க இழந்த குடும்ப சமாதானம், நீங்க இழந்த பொருளாதார ஆசீர்வாதம், நீங்க இழந்த ஆவிக்குரிய பலன், நீங்க இழந்த பரிசுத்தம், நீங்க இழந்த வாய்ப்புகள், நீங்கள் இழந்த ஆரோக்கியம், நீங்க இழந்த நம்பிக்கை எல்லாத்தையும் தேவனால திரும்ப கொடுக்க முடியும். ஆனா ஒன்னே ஒண்ணு நாம என்ன செய்யணும்னு சொன்னா, அதுதான் யோபு நமக்கு சொல்லிக் கொடுத்தது போல, நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர்கள். நம்ம மனம் திரும்பினோம்னா திரும்ப நம்ம இழந்த அத்தனையும் தேவன் கொடுத்து ஆசீர்வதிப்பார். இந்த காணொலியை காண்கிற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவனே, ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நடத்துகிற கிருபைக்கா ஸ்தோத்திரம். யார் எதை இழந்திருந்தாலும் தேவனால திரும்ப கொடுக்க முடியும். திரும்ப தந்து நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. நன்றி கர்த்தாவே. எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். காணிக்க கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தசமாங்க கொடுக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஜெயிப்பா இருக்கட்டும். நன்றி பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் வராது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியம் சந்தோஷமா இருக்கலாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென்.